அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நாம் சிஎஸ்எஸ் பார்டர் ரேடியஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்டர் ரேடியஸ்னால் என்னென்னா, ஒரு எலமெண்ட்டை சுற்றி அந்த அவுட்டர் எட்ஜ் இருக்குல்ல, அதோட கார்னரில் ரவுண்டாக ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். அதுதான் பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸோட வேல்யூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாக வரும். ஒன்று லென்த்து, ரெண்டாவது வந்து பர்சன்டேஜ். லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல், இஎம், ரெம் அல்லது சிஹெச் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸோட சப் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து 4 சப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ். வா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் டாப் ரைட் ரேடியஸ். மூணாவது பார்டர் பாட்டம் ரைட் ரேடியஸ். நாலாவது பார்டர் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ். ஓகேவா? இப்போ இந்த பார்டர் ரேடியஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்க வந்து என்ன கொடுக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிவ், ஒரு கிளாஸ் வந்து பிஆர்னு போட்டேன். பிஆர்னா பார்டர் ரேடியஸை மென்ஷன் பண்ணுறது. இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் கிளாஸஸ் வந்து நான் கொடுக்குறேன். பிஆர் வித்து வந்து ஒரு 300 பிக்சல், ஹைட்டு ஒரு 100 பிக்சல். பேக்ரவுண்ட் வந்து ஏதோ ஒரு கலர் கொடுப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து பார்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பார்டர் ஆட் பண்ணேன். பார்டர் 10 பிக்சல் சாலிட் ப்ளூ வயலட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டோட பார்டர், இந்த பார்டரில் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜு இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி வரும். இப்போ அது வந்து பார்டர் ரேடியஸ். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜில் போட்டு காட்டுறேன். 40% பார்த்தோம்னா இந்த பார்டர் வந்து ஒரு ஆர்க் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம வித்தும் ஹைட்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து வித்து ஒரு 100 கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 50 போட்டால் இது வந்து அப்படியே பர்ஃபெக்ட் ரவுண்டாக வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து வித்து வந்து 300 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு வித்தும் ஹைட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜ் போடும்போது இது ரவுண்டாக வந்துடும் பார்டர் ரேடியஸில். இப்போது நான் வந்து இதில் வந்து பிக்சல் யூஸ் பண்ணி காட்டேன். 50 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து 4 சைடுமே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக காட்டுறேன். இந்த சப் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே ஒரு ட்ராயிங் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ வந்து 4 சைடு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
2 சைடு எடுத்துக்கிடும். ஒன்று வந்து டாப் எடுத்துக்கிடும், இன்னொன்று வந்து பாட்டம். டாப் அண்ட் பாட்டம் இது வந்து ஹரிசாண்டல். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட லெஃப்ட்டு, இந்த டாப்போட ரைட்டு, பாட்டமோட ரைட்டு, பாட்டமோட லெஃப்ட்டு. இதுதான் சப் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி வருதுன்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி டாப்பு லெஃப்ட்டு இது ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் டாப்பு ரைட்டு, அப்புறம் பாட்டம் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாக் வைஸில் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். இதுதான் பார்டர் ரேடியஸோட சப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அடுத்து இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் 50 பிக்சல் கொடுக்குறோம். நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இது எப்படி எடுத்துக்கிட்டோம்னா 4 கார்னர்லையும் வேல்யூ வந்து அப்ளை ஆகும். இதே இது வந்து நம்ம 2 வேல்யூ கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து எப்படி அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டாப் லெஃப்ட்லேயும் பாட்டம் ரைட் கார்னரில் வந்து வந்துடும். செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டும் பாட்டம் லெஃப்ட் கார்னர் வந்து எடுத்துக்கிடும். இப்படி குறுக்க இப்படி கிராஸில் இந்த மாதிரி எடுத்துக்கிடும் 2 வேல்யூ கொடுக்கும்போது. இதே இது 3 வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 பிக்சல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறி இருக்கு. ஓகேவா? இது எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டாப் லெஃப்ட் கார்னர் எடுத்துக்கணும், இந்த கார்னர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டும் பாட்டம் லெஃப்ட்டும் இந்த 2 சைடு எடுத்துக்கணும். மூணாவது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னர், இந்த கார்னர் எடுத்துக்கணும். இதே இது 4 கொடுத்தோம்னா 4 வந்து இங்கே ஒரு 30 பிக்சல் 4 கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம இந்த டிராயிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னில் எடுத்துக்கிடும். ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கிடும் நம்மளுக்கு டாப்பு லெஃப்ட்டு, ரெண்டாவது வந்து டாப்பு ரைட்டு, மூணாவது வந்து பாட்டம் ரைட்டு, நாலாவது வந்து பாட்டம் லெஃப்ட்டு, இந்த கார்னர் வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கிடும். இப்போது நம்ம வந்து பார்டரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். அது மாதிரி இந்த பார்டர் ரேடியஸை நம்ம வந்து அனிமேஷனும் ஆட் பண்ணி அனிமேட்டும் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பார்டரோட வேல்யூஸையும் நாம் சேஞ்ச் பண்ணலாம். மெயினாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் சொல்கிறேன் நான். இப்போ வந்து அனிமேட் பண்ணலான்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ இந்த இது போட்டோம்ல, இதை வந்து ஒரு 50 பிக்சல் வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை வந்து நான் அனிமேட் பண்ண போகிறேன். 30 ஓகேவா வச்சுட்டு இங்கே அனிமேஷன் எக்ஸ்பேண்ட் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுற அனிமேஷனை நான் இங்கே கொடுக்குறேன். நான் 3 செகண்டு. இதுக்கு வந்து அனிமேஷன் இங்கே வந்து நான் எழுதுகிறேன். இது வந்து கீ ஃப்ரேம் சொல்லுவாங்க. இதை நம்ம ஃப்யூச்சரில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும், 50% பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து இங்கே 30 இருக்கிறது வந்து 30 பிக்சல் வந்து 80 பிக்சலாக மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பார்டரை யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பார்டர் ரேடியஸை வந்து எங்கெங்கெல்லாம் எதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் ரேடியஸ் வந்து தனியாக வந்து யூஸ் பண்ண முடியாது. எதோட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ நான் சொல்ல போகிற 3 ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்டர், நம்ம பார்டரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர், மூணாவது பேக்ரவுண்ட் இமேஜஸ்.
இப்போ நான் பேக்ரவுண்ட் கலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்டரில் வந்து நம்ம பார்டரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த ஸ்டைல்ஸையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணி அதுக்கும் நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சாலிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அனிமேட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கே வந்து சாலிட் யூஸ் பண்ணுறேன். சாலிட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டேஸ்ட் போட்டாலும் இது வரும். இல்லைன்னா வேறு ஏதாவது வேறு என்ன இருக்குது, டாட்டு இந்த மாதிரியும் நம்ம பார்டரோட எல்லா ஸ்டைல்ஸையும் நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன பார்த்தோம், நம்ம எதோடலாம் யூஸ் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு வந்து பார்டரோட சேர்த்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பேக்ரவுண்ட் கலர். மூணாவது பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பேக்ரவுண்ட் கலரை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே டாட்டு பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா, இதுக்கு கிளாஸ் போடுவோமா, பேக்ரவுண்ட் கலர். இது ஒரு வித்து ஒரு 200 பிக்சலு, ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல். வேறு என்ன போடலாம், பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர். இது வந்து நான் வயலட் கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துருச்சு. ஓகேவா, என் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதனால நான் மார்ஜின் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, மார்ஜின் ஆட் பண்ணி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்போ பார்டர் ரேடியஸ் வந்து நான் போடுறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 25 பிக்சல். பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து இங்கே அப்ளை ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பேக்ரவுண்டு இமேஜ். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வித் ஒரு 200, ஹைட் வந்து ஒரு 200, சேம் சைஸ் கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் 50 பிக்சல். இப்போ நான் பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் போட்டு ஆட் பண்ணோம். யூஆர்எல் போட்டு நான் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். tps pixum dot photos as 200. பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த இமேஜுக்கு வந்து பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். பேக்ரவுண்ட் பொசிஷன் டாப் லெஃப்ட், பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட். இது வந்து ஒரு ரேண்டமான இமேஜஸ், அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம சேவ் பண்ணும்போது இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இமேஜஸ் வந்து நம்ம எங்கே எடுக்கலாம்னா pixum.photos வெப்சைட்டில் போனோம்னா நிறையா சைஸஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து 200 பிக்சல் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அங்கே வந்து 5000, 3000 இல்லை ரேண்டமாக டிஃப்ரெண்ட் சைஸஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து எடுத்தது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து இந்த இமேஜுக்கு வந்து நான் பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்டர் ரேடியஸ் 50 பிக்சல். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு. இப்போ இதே இது 50% கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹைட் அண்ட் வித்து
சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா 50% கொடுக்கும்போது அது ரவுண்ட் ஆயிடும். ரவுண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்? லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே வந்து பார்டர் ரேடியஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4 இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி மார்ஜின் பேடிங்கில் பார்க்கும்போது ஸ்டார்ட் எண்டு அந்த மாதிரி லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டியோட சப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம். இங்கே வந்து 4 தான் இருக்குது. அது என்னன்னா பார்டர் ஸ்டார்ட் ரேடியஸ், ரெண்டாவது வந்து பார்டர் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ், மூணாவது பார்டர் எண்ட் ஸ்டார்ட் ரேடியஸ், நாலாவது பார்டர் எண்ட் ரேடியஸ். இங்கே ஒரே ஸ்டார்ட் எண்டாக தான் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை நான் ரொம்ப டெப்த்தாக எடுக்க போகிறது கிடையாது. சும்மா சிம்பிளாக இந்த லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த ட்ராயிங்கை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்தோம், நம்ம டாப்பு பாட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம நார்மலான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டாப்பு பாட்டம். இதே இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வந்துச்சுல்ல, இதே கேஸ் வந்து லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே டாப் வந்து என்னவாயிரும்னா ஸ்டார்ட்டாக மாறிடும். ஸ்டார்ட், ஓகேவா? டாப் வந்து ஸ்டார்ட்டு, பாட்டம் வந்து எண்டு, ஓகேவா? எண்டு என்ன சின்னதாக இருக்கா? இது எண்டு, ஸ்டார்ட்டு எண்டு. அதே மாதிரி இங்கே வருது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸு, இதை கூட அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம் நினைக்கிறேன். மறைக்குது இது, ஓகேவா? இது இங்கே அதே மாதிரி இது எண்டு, இது எண்டு. இப்போ லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் வந்து ஸ்டார்ட்னு வரும், பாட்டம் வந்து எண்டு வரும். அதே மாதிரி இந்த கார்னர் வரும் பார்த்தீங்களா, அதுவும் ஸ்டார்ட்டு எண்டு அப்படின்னு வரும். அதனால தான் இதோட வேல்யூஸ் வந்து எப்படி வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டு அதாவது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு எண்டு. அதே மாதிரி வந்து இந்த பாட்டமில் பார்த்தோம்ல, அதே மாதிரி எண்டில் கிளாக் வைஸ் வரும்போது எண்டு ஸ்டார்ட்டு எண்டு, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப டெப்த்தாக போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இதை பார்க்கலாம். அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ரவுண்டிங். எலிப்டிக்கல் ரவுண்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக இந்த பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா டாப்பு பாட்டம், அதாவது ஹரிசாண்டல் பொசிஷனில் வந்து நம்ம பார்த்தோம். பட் இங்கே எலிப்டிக்கலில் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலும் வரும் வெர்டிக்கலும் வரும், ரெண்டுமே சேர்ந்து வரும். அது வந்து எப்படி வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஹரிசாண்டல் ரேடியஸ் வந்து எடுத்துக்கணும், ரெண்டாவது வந்து வேல்யூ வந்து வெர்டிக்கல் ரேடியஸை வந்து வரும். அது எப்படி வரும்னா, ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்லாஷ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு நம்ம பண்ண எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாம். இதவே வந்து எலிப்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுமா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே போட்டு ஓகேவா?
ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த எலிப்களோட பார்டர் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பிக்சலை விட பர்சன்டேஜில் தான் போடுவாங்க. 30, 20, அதுக்கப்புறம் இன்னொரு 20, இன்னொரு 50. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற ஹரிசாண்டல் வேல்யூ. இதில் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 பிக்சல், 20 பிக்சல், ஒரு 20, அப்புறம் ஒரு 50. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை டாட் எடுத்தோம், டாட் நல்லா தெரியல, சாலிடாக மாதிரி மாற்றிடலாம். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ரேடியஸ்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்டட் ஆர்க், அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க் ஆஃப் எலிப்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி காட்டணும்னா, கீழே ஒன்று போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்க் ஆஃப் சர்க்கிள்னா இந்த ஆர்க் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் போடும்போது எந்த மாதிரி இந்த ஆர்க் வருதோ அதைத்தான் ஆர்க் ஆஃப் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இதே இது வந்து எலிப்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும்போது இங்கே ஆரம்பித்து இங்கே இந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து ஆர்க் ஆஃப் எலிப்ஸ். இதுதான் இந்த எலிப்டிக்கல் ரவுண்டிங். இப்போ 20 பிக்சல் 30 பிக்சல் அப்படிங்கும்போது சின்ன சின்ன பார்டர் ரேடியஸ் நம்ம போகிறது வந்து நம்ம மேனுவலாகவே போட்டு போயிடலாம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் ரவுண்டிங் ரேடியஸ் போகிறோம்ல, இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக உட்காந்து மாற்றிட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்டர் ரேடியஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கே நிறையா டூல்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு 3 டூல்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பேர் என்ன, borderradius.com அந்த நேம்லேயே இருக்குது அந்த வெப்சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கில் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்து விட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, ஒரு 50 ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 50 4 பக்கம் அப்ளை ஆகிரும். நீங்கள் ஒரு டேப் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே 20, அடுத்து 30, இங்கே ஒரு 70, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து மாறிக்கிறோம். இது வந்து சிம்பிளாக ஒரு கார்னரில் மட்டும் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதோடது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசுவலாக இந்த பார்டர் ரேடியஸ் எப்படி வியூ இருக்குங்கிறது இங்கே நமக்கு தெரியும். உள்ளே வந்து அதுக்கு உண்டான சிஎஸ்எஸ் வந்து இங்கே இருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரில் இருக்கும். இங்கே என்னென்னா நீங்கள் வந்து மேனுவலாக வேல்யூ கொடுக்க தேவையில்லை. இன்ஸ்டன்ட் வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்லைட் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண இங்கே வந்து வியூ மாறும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ மாறும். உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர் ரேடியஸோட எலமெண்ட்டோ தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து இங்கே வந்து சிஎஸ்எஸோட கோட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிரும், உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வந்து பிக்சலாக இதோட வேல்யூ வந்து பிக்சலாக வரும், இல்லை பர்சன்டேஜாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூணாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலிப்டிக்கல் ரவுண்டிங் சொன்னீங்கல்ல, இதை பேஸ் பண்ணி இந்த பார்டர் ரேடியஸ் இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு நகட்டிக்கலாம். இந்த மாதிரி நகட்டிக்கலாம், இதை இப்படி பண்ணிக்கலாம்,
பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் ரேடியஸோட வேல்யூஸ் இங்கே இருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பார்டர் ரேடியஸு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு கார்டோ இல்லை ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து லைட் கலரில் ஏதாவது சம் டிஃப்ரென்ஸ் கலரில் அங்கங்கே ரவுண்டாக வித்தியாசமான ஷேப்ஸ் இருக்கும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்டர் ரேடியஸை வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெப்சைட்டில் நம்ம போடுற கார்ட்ஸு, பட்டன், இல்லை ஒரு பர்டிகுலர் செக்ஷன், ஒரு இமேஜஸ்ஸு, அதோட ரேடியஸை வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்க் மாதிரி ரவுண்டட் பார்டர் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் சப்போர்ட். இதை வந்து நம்ம ஆல்ரெடி எதில் யூஸ் பண்ணோம், கேன் ஐ யூஸா இந்த வெப்சைட் வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 22 வருதாமே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துருச்சு CSS3 பார்டர் ரேடியஸ் ரவுண்டட் கார்னர். ரவுண்டட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து 98.29% வந்து சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து இது வந்து பர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல அதுவும் சப்போர்ட் ஆகுது. அதுவும் கிட்டத்தட்ட 97.08% வருது. இது வந்து இந்த எலிப்டிக்கல் பார்டர்ஸ் இப்போ பார்த்தோம்ல, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா மேஜரான ப்ரௌசர்ஸ்லாம் சப்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதுவும் 97.08 வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வேல்யூஸ் கார்னர். இது வந்து நம்ம அந்த லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, பார்டர் எண்ட் அண்ட் ரேடியஸ், இது ஐயில் வந்து சப்போர்ட் ஆகலை. மேக்ஸிமம் ஐ வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ், இது வந்து நம்ம நார்மலான சப் ப்ராப்பர்ட்டிஸ். இதே பார்த்தீங்கன்னா 97.08. இது வந்து லாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி 94.09. இது டாப் ரேடியஸ், ஸ்டார்ட் எண்டு, அவ்வளோதான். பார்டர் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.